ஹாய், இந்த புதினா சட்னியை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் 3 கொத்து கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதங்கின அப்புறம் பாதி டேபிள் ஸ்பூன் சீரகம், பாதி டேபிள் ஸ்பூன் தனியா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு முழு கொத்தளவு புதினாவும் பாதி கொத்தளவு கொத்தமல்லியும் போட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய் போட்டுட்டு, தேங்காய் வந்து கொஞ்சமாக வாசனை வந்தால் போதும். அதுக்கப்புறம் அதையும் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.